ஹாய், வணக்கம். என்னோட யூடியூப் சேனலுக்கு எல்லாருக்கும் வெல்கம். லிவிங் ரூம் க்ளீன் பண்ணலான்னு நினச்சேன். அதனால லஞ்சு சீக்கிரமாக பண்ணி வச்சுட்டேன். குட்டி பெண்ணு வந்து பக்கத்தில் நின்று என்ன பண்ணுறேன்னு கேட்டுட்டு இருந்தா. பிரேக்ஃபாஸ்ட் வந்து இன்றைக்கி தோசையாக இருந்தது. சாப்பிட்டு முடிச்சு அவள் எப்போவுமே வந்து ஒரு பிளாக் டீ குடிக்கிற பழக்கம் உண்டு. உருளியில் தண்டி நிறச்சி பூ வச்சு சாயந்தரமான அகில் விளக்கு ஏற்றுறது ரொம்ப பிடிக்கும். வாசலில் ஒரு குட்டி கோலம் போடணும் ரொம்ப ஆசை. ஆனால் எனக்கு தெரியல. எங்கே கோலம் பார்த்தாலும் நான் பார்ப்பேன். எனக்கு அது சுத்தமாக போட தெரியல. கற்றுக்கணும்னு நினச்சிட்டும் அது சரியாக வரல. வீட்டு வாசப்படியில் எப்போவுமே ஒரு பூ வச்சு ஒரு விளக்கு வச்சு வைக்கிறது எவ்வளோ மங்களகரமாக இருக்கும். அது மனசுக்கு பயங்கர சந்தோஷமாக இருக்கும். கூடவே ஒரு ஐஸ்வர்யம் கிடைச்ச மாதிரி இருக்கும் நம்மளுக்கு. நான் பூ வச்சிட்ருப்போம். அவளும் வந்து கேட்டால் ஒன்று கொடுங்க ஆயா நான் வைக்கிறேன்னு சொல்லிவிட்டு அவள் வச்சு விட்டுட்டா. அவளுக்கு ஒரு சந்தோஷம். அதெல்லாம் வெளியில் செடிக்கு தண்ணி ஊற்றலாம் சொல்லி வெளியே வந்தால் வானம் ரொம்ப இருட்டாகிற மாதிரியே இருக்குது. சரி பார்க்கலாம், சாயந்தரமாக பார்க்கலாம், மழை வரலன்னா சாயந்தரமாக பார்க்கலாம் சொல்லி விட்டுட்டேன். இன்னும் பூ இருக்கான்னு தேடி போனால் அவள் கிடைக்கல. நான் காலையிலே அதெல்லாம் பறித்து வச்சுட்டேன். இந்த ஹேங்கிங் வந்து காலையில் டிரைவர் அவர் வந்தார், அவரை வச்சு மாட்டி விட்டுட்டேன். மாதத்தில் ஒரு முறை தான் கர்டன்ஸ் எல்லாம் எடுத்து நான் வாஷ் பண்ணுவேன். முன்ன மாதிரி எல்லாம் இப்போ அடிக்கடிக்க செய்ய முடியல உடம்பு. இருந்தாலும் இன்றைக்கி எடுத்துட்டு அதெல்லாம் வாஷ் பண்ணிக்கலாம்னு நினச்சேன். ஜன்னலில் நிறைய பொடி இருந்தது. அதெல்லாம் தட்டி எடுக்கிறதுக்கிட்டையும் அந்த கையெல்லாம் வலிய ஆரம்பிச்சிச்சு இப்போவே. ஆனால் எனக்கு க்ளீனிங் வேலை ரொம்ப பிடிக்கும். அப்பப்போ ஏதாச்சும் ஒரு டெக்கரேஷன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இங்கேருந்து அங்கே மாற்றுறது, அங்கேருந்து இங்கே மாற்றுறதெல்லாம் எனக்கு என் பசங்க என்ன பார்த்து என்னம்மா நீ சும்மா இருக்க மாட்டியான்னு கேட்டுகிட்டே இருப்பாங்க. சோஃபா நகர்த்தின உடனே அது பின்னாடி அவ்வளோ குப்பை இருந்தது. எல்லாம் எங்கள் குட்டி பண்ண பண்ணுற வேலை. அதெல்லாமே சாக்லேட்டு சாப்பிட்டு கவர் அங்கே தான் அவள் தூக்கி போட்டுருவாள். அதெல்லாம் வாரம் நான் தள்ளி எல்லாம் சுத்தம் பண்ணிவிடுவேன். இதில் ஒரு பெரிய வேலையெல்லாமா அவனுக்கு தெரியல. எல்லாம் எடுக்கும்போது அவள் என்னென்ன சாப்பிட்டதெல்லாம் அங்கேயே இருக்கும். எத்தனை சாக்லேட்டு சாப்பிட்ட கவரும் அங்கேயே இருக்கும். அவளோட சின்ன சின்ன டாய்ஸ் எல்லாம் அங்கே கிடக்கும். அதெல்லாம் மறுபடியும் எல்லாம் பொறுக்கி எடுக்க வந்தா அவள். பார்த்தீங்களா, இவ்வளோ இருந்தது. இது வாரத்துக்கு ஒரு முறை இதே மாதிரி எல்லா நாளும் இருக்கும், எல்லா வாரத்துக்கும் இருக்கும். சோஃபா வெயிட் இல்லை, அதனால தள்ளுறதுக்கெல்லாம் ஈஸியாக இருந்தது. சரி இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஒரு சின்ன சேஞ்சஸ் எல்லாம் ஹாலில் வரத்தலாம்னு நினச்சிட்டு ஒன்று ஒன்றா யோசிச்சு தான் ஒரு வேலையும் பண்ணிகிட்ருக்கேன் நான் இப்போது. செடி தண்ணியில் வச்சுருக்கேன். நான் ஒன்றும் ஆகலை, நல்லதாக வருது. நான் பேசின தமிழில் ஏதாச்சும் தப்பு இருந்தால் சொல்லிவிடுங்க. இதை பற்றி நான் என்னோடய ஃபஸ்ட்டு வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஸ்டாண்டு வந்து என் பையனோட ஃப்ரெண்டு கொடுத்தா. அவள் வந்து வெளியூருக்கு போகும்போது ஆண்டி நீங்கள் வச்சுக்கோங்க சொல்லிவிட்டு எனக்கு கொடுத்தா. கூட கொஞ்சம் செராமிக் போட்ஸ் எல்லாம் அவள் கொடுத்துட்டா எனக்கு. என்னதான் தொடச்சி நீட்டாக வச்சாலும் நாளைக்கு காலையில் மறுபடியும் டஸ்ட்டு படிய தான் செய்யுது.
இந்த இது வந்து நான் ஊரில் வாங்கினது கேரளாவில். அதில் நெல் நிறச்சி பகவானை அது மேலே வைக்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது பார்க்குறதுக்கு. குட்டி புத்தை எவ்வளோ பீஸ்ஃபுல்லாக இருக்குல்ல மைண்டுக்கு நம்மளுக்கு. தேங்காய் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, எங்கள் வீட்டு மரத்துலேருந்து ஃபஸ்ட்டு தேங்காய் எடுக்கும்போது ஃபஸ்ட்டு தேங்காய் நான் உரித்து நான் எப்போவுமே அது மேலே வச்சு விட்டுடுவேன். உருளி முதல்ல இருந்த இடத்துலேருந்து சேஞ்ச் பண்ணி இந்த இடத்துக்கு மாற்றி விட்டுட்டேன். அங்கே ஒரு கண்ணனை நான் வரைச்சி வச்சுருக்கேன். அந்த கண்ணன் இருக்கிற இடத்துல இந்த உருளி வச்சு விடலான்னு. இன்றைக்கி சாமந்தி பூ கிடைக்கல, இந்த பூ தான் இருந்தது. இந்த மல்லி வந்து எங்கள் வீட்டில் பூத்தது. இந்த இது வந்து தமிழில் என்ன சொல்லும் தெரியல. இது எங்கள் ஊரில் கிண்டின்னு சொல்லுவாங்க. இது வந்து எந்த இடத்துல வச்சாலும் டைரக்ஷன் வந்து கிழக்கு பார்த்த மாதிரி வைக்க எங்கள் அம்மா அந்த காலத்தில் சொன்னது. அதுலேருந்து அது ஃபாலோ பண்ணிட்டு வந்திருக்கேன் நான். டிவி ஸ்டாண்டு பக்கத்தில் வயறுகளும் நிறைய கிடக்கணுனால அது ஒரு அரைக்குறையாக தெரிஞ்ச மாதிரி இருந்தது. அதனால சரி பாம் ட்ரீ ஒன்று தொட்டி இல்லாமல் நின்றுட்டு இருந்தது. அது வந்து ഇതിൻ്റെ ഉള്ളിൽ വെച്ച് വിടலாம் சொல்லிட்டு ஒரு போட்டு ஒன்று வாங்கிட்டு வந்து அதுக்குள்ளே இறக்கி அழகுபடுத்தலாம்னு நினச்சி. பரவாயில்ல, ஓரளவுக்கு நல்லதாக இருக்குது. அந்த எலக்ட்ரிஷியன் வந்து தான் அந்த வேலையை பார்த்து வைக்கலாம்னு நினச்சிட்டு இருக்குது. குட்டி குட்டி புத்தெல்லாம் டபுள் சைடு டேப்பு வச்சு ஒட்டியிருக்கு. இல்லைன்னா இந்த குட்டிச்செல்லாம் எல்லாம் எடுத்து வெளியில் தூக்கி போட்டுருவான். இன்னொரு குட்டி கூட இருக்குது, அவர் ஊருக்கு போயிருக்காங்க. என் பேரன் அவரும் வந்தாலும் அப்படி தான் பண்ணிட்டு இருப்பார். அவங்களுக்காக தான் இந்த டபுள் சைடு டேப்பு வச்சு ஒட்டிட்டு பொம்மைகள் செட் பண்ணி வச்சுருக்கிறது. இந்த உருளியும் நான் கேரளாவில் வாங்கினது. இந்த விளக்கும் குருவாயூர் டெம்பிளில் வாங்கினது. இது வந்து 20 வருஷமாக இந்த விளக்கு வாங்கினது. அப்போ வந்து 2000 ருபீஸுக்கு வாங்கினது அப்போது அந்த விளக்கு. எனக்கு பொதுவாக வந்து விளக்கு, உருளி, இந்த பிராஸ் ஐட்டம்ஸ் எல்லாம் ரொம்ப பிடிக்கும். ஆனால் இப்போ வீட்டில் வைக்கிறதுக்கு இடம் இல்லை. இதுவே போதும்னு 1-2 பொருள்களை வச்சு அதை அழகுபடுத்தி பத்திரமா வைக்கிறது. இதெல்லாம் அப்போ வாங்கினது, அந்த காலத்தில் வாங்கினது. அதனால வந்து அதை பத்திரப்படுத்தி தேய்ச்சி மினுக்கி வச்சிட்ருக்கேன் நான். இந்த விநாயகரோட இது வந்து என் பொண்ணு எனக்கு வாங்கி கொடுத்தது. எனக்கு பிறந்த நாள் அன்றைக்கி அவள் இன்ஸ்டாமார்ட்டில் ஆர்டர் பண்ணி கொடுத்தா. அவளுக்கு தெரியும் எனக்கு என்ன பிடிக்கும்னு. இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிவிட்டு இது மாதிரி தான் அவள் பொதுவாக வாங்கி கொடுப்பா. சும்மா இருக்கும்போது ஒரு ட்ராயிங் பண்ணணும்னு நினச்சி அதை வரைச்சி நான் அங்கே வச்சுட்டேன். அதப்போ விளக்கு வந்து சோட்டானிக்கரை டெம்பிள்னு நாங்கள் வாங்கினது. நானும் எங்கள் வீட்டுக்காரும் கோவிலுக்கு போகும்போது அப்போது இந்த விளக்கு பார்த்தப்போ நான் வேணும்னு சொன்னேன். அன்றைக்கி எங்கள் வெட்டிங் டே இருந்தது. சரி நீ இது வெட்டிங் டே கிஃப்டாக நீ வச்சுக்கோன்னு சொல்லிவிட்டு அவர் அதை எனக்கு வாங்கி கொடுத்தது. அதை நான் ஹாலிலே மாட்டி வச்சுருக்கேன்.
கட்டன் துணி வந்து ரொம்ப லென்த்தாக இருந்தது, வெட்டி தைக்கலாம்னு பார்த்தேன். மிஷின் ரிப்பேரில் இருக்குது. கொஞ்சம் துணியெல்லாம் தைப்பேன் நான். அது வெட்டி தைக்கலாம்னு பார்த்தா நூல் சரியாக வரல, அதில் சிக்கலாக வருது. சரி பார்ப்போம், ஒரு நாள் ஒரு ஆளை கூப்பிட்டு அதை ரெடி பண்ணிக்கலாம்னு நினச்சிட்ருக்கு. ஓரளவுக்கு எல்லா வேலையும் முடிஞ்சாச்சு. சோஃபா கவரும் போட்டு விட்டாச்சு. இது பழைய சோஃபா கவர் அது இன்னும் எடுத்து விட்டேன். ரொம்ப நாளாக அது போடாமல் வச்சுருந்தேன். அது இன்றைக்கி எடுத்து விட்டுட்டேன் நான். என் செல்லக்குட்டி இருக்கிறதுனால தான் போல அவள் இழுத்து கீழே விட்டுடுவாள். இன்றைக்கி ஒரு ஆசை அதை எடுத்து போட்டு விட்டுடலான்னு. குட்டி செல்ல பெண்ணுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது, என்னன்னு தெரியல. அவள் டாட்டா எல்லாம் சொல்லிட்டு இருந்தா. என்னோட லிவிங் ரூம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னன்னு தெரியல, இன்றைக்கி மனசு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நிற உருளி பார்க்குறது ஒரு லட்சுமி கடாட்சம் மாதிரியே தெரியுது. ಈ தஞ்சாவூர் பொம்மை வந்து தஞ்சாவூர் கோவிலுக்கு போகும்போது வாங்கினேன். கதகளி பொம்மையும் அங்கே தான் வாங்கினது. வருஷங்கள் பழையசு தான் இது என் மக்களோட சின்ன வயசில் ஃபோட்டோ. இது எப்போவுமே ஹாலில் தான் நான் வச்சுருப்பேன். இப்போ அவங்க 2 பேருக்கும் ஓரோ குட்டிகள் இருக்குது. ಈ ಗಣಪತಿ ಹ್ಯಾಂಗಿಂಗ್ வந்து ಕೊಲ್ಲೂರು ಮೂಕಾಂಬಿಕೆ ಟೆಂಪಲ್ வாங்கினது. வேலையெல்லாம் முடிஞ்சது, லஞ்சும் சாப்பிட்டாச்சு. வீடியோஸ் பார்க்குன்னா எல்லாருக்கும் என்னோட நன்றி. மறுபடியும் அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ, பாய்.